தமே முக்கிய காரணம் என தமிழ்நாட்டில் மத ஒற்றுமையை குலைக்க பிஜேபி முயற்சிக்கிறது. இப்படி கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். சென்னையில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் பேசிய அவர், தமிழ்நாட்டில் உள்ள மத ஒற்றுமைக்கு எரிச்சலாக இருக்கிறது என கூறினார். முருக பக்தர்கள் திருப்பரங்குன்றம் தர்கா கொடியை வழங்குகிறார்கள். மதுரை சித்திரை திருவிழாவில் முஸ்லிம் சகோதரர்கள் இந்துக்களுக்கு ரோஜா பால் வழங்குகிறார்கள். இதுதான் தமிழ்நாட்டின் கலாசாரம் என்று அவர் வலியுறுத்தினார். பிஜேபி மீது மேலும் குற்றம் சாட்டிய ஸ்டாலின், கிறிஸ்தவர்கள் மீது தாக்குதல், தேவாலயங்கள் மீது வன்முறை போன்ற நிகழ்வுகளை தமிழ்நாட்டிலும் நடக்கச் செய்ய பிஜேபி விரும்புகிறது என்றார். எத்தனை அடிமைகளை சேர்த்தாலும், எத்தனை புரட்டுகளை செய்தாலும் தமிழ்நாட்டில் மதவெறியை தூண்ட முடியாது என்று அவர் கடுமையாக சாடினார். இந்த ஸ்டாலின் இருக்கும் வரை, இந்த திராவிட மாடல் ஆட்சி இருக்கும் வரை மதவெறி அரசியலுக்கு இங்கே இடமில்லை என்று தெளிவான எச்சரிக்கை விடுத்தார். ஏஐடிஎம்கே ஆட்சியை ஒப்பிட்டு பேசிய முதல்வர், 2011, 2021 வரை 10 ஆண்டுகள் தமிழ்நாடு பின்னடைந்ததாக குற்றம் சாட்டினார். நாங்கள் செய்த சாதனைகளில் 5% நீங்கள் செய்திருக்கிறீர்களா என்று அவர் சவால் விடுத்தார். 2026 சட்டமன்ற தேர்தலில் டிஎம்கே மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் என நம்பிக்கை தெரிவித்த ஸ்டாலின், அந்த தேர்தல்தான் உங்கள் அரசியல் ரியாலிட்டி செக் என்று அரசியல் எதிரிகளுக்கு எச்சரிக்கை விடுத்தார். மத ஒற்றுமையா, மத அரசியலா? தீர்ப்பு சொல்லப் போவது தமிழ்நாட்டு மக்கள். இந்த செய்தியை பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.